ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா ஸ்டடி. இந்த வீடியோவில் நாங்கள் அற்புதமான உடலுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னா, கொள்ளு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். கொள்ளு பருப்பு. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக கொள்ளு பருப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கொள்ளு பருப்பு, கொள்ளு மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் உடனே பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே கொள்ளை சாப்பிட்லாம். அந்த கொள்ளை இரவுலேயே நல்லா ஊற வச்ச தண்ணியையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடையை உங்களால் சுலபமாக குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொள்ளை ரசமாக வச்சு சாப்பிட்லாம், கொள்ளுச்சாறு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் உடம்புல இருக்க சளி தொந்தரவு சரியாக போயிடும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நீங்கள் கொள்ளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்து நிறைஞ்சிருக்கு, கால்சியம் சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த கொள்ளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதன் மூலம் அவங்களோட எலும்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வலிமையாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வயதானவங்களுக்கு இந்த கொள்ளு சேர்க்கிறதன் மூலம் அவங்களோட எலும்பு நல்லாமே பலவீனமாக இருக்கும். ஆனால் இந்த கொள்ளு சாப்பிடுவதன் மூலம் அவங்களுக்கு எலும்பு எல்லாமே நல்லா வலுவடையும். மூட்டு வலி, மூட்டு தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த கொள்ளு சாப்பிடுவதன் மூலம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். இப்போது இந்த கொள்ளு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு பருப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்து அதை நாங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு நான் 150 கிராம் எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், பருப்பு வேகிறதுக்கான எண்ணெய், சின்ன ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 - 12 பல் பூண்டு, 1 தக்காளி, 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க. இந்த பொருளை வச்சு நாங்கள் அற்புதமான சுவையான ஒரு கொள்ளு பருப்பு நாங்கள் தயார் பண்ணிடலாம். இந்த கொள்ளு பருப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் குக்கரில் போட்டு கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் கொள்ளு அதனுடன் வேகிறதுக்காக தண்ணி, எடுத்து வச்சுருக்க 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். கொள்ளு வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. நாங்கள் எடுத்து வச்சுருக்க பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகாய் எல்லாமே நாங்கள் இப்போது இந்த குக்கரில் சேர்த்திக்கிட்டு ஒட்டுக்கா சேர்த்தி ஒரு 5 - 6 விசில் வரைக்குமே வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொள்ளு வேகட்டும். நல்லா கொள்ளு வெந்த உடனே அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அது நல்லா ஆறினதுக்கு பிறகு அந்த கொள்ளு வேக வச்ச அந்த கொள்ளையும் ரசம் அதில் இருக்க தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இதை மிக்சியில் போட்டு ஆட்டணும். அதுக்கு நான் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் எண்ணெயும், எடுத்து வச்சுருக்க பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு தாளித்து அந்த பருப்போடையே இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு பருப்பு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த கொள்ளு பருப்பு பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த ஒரு பின் விளைவுகளுமே இருக்காது. எல்லாத்துக்குமே இது நன்மை தான் தரும், யாருக்குமே தீமை தராது. இந்த பருப்பு பார்த்திங்க அப்படின்னா செமையாக அற்புதமாக செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பருப்பு பார்த்திங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுமே இதை சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்போயுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க எந்த ஒரு ரெசிபியுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுமே குழந்தைகளுமே இந்த ரெசிபியை சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.